காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை, அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு. இவங்கள ஒரே வார்த்தை, இவங்கள ஒழிக்கணும். எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க? ஒரே வார்த்தை, முடிக்கணும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வர போறாரு, இதுதான் மக்களோட முடிவு. இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும். நீ என்ன வேணாலும் போடு, என்ன குத்து, ஓட்டுக்கு 5000 கூட கொடு, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல? உன்னால் நம்ப முடியுதா? நாம கொடுத்ததுதான். ஏன் நீ நம்ப மாட்டா? 63 இடத்தில் 21 தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி. 35 இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15000 வாக்கை வைத்திருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியாயிருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பாரு. அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப, சீமான் தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னொரு 6 மாசம் பொறு. ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. ஏய் இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்லிடுறேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்ற பிறகு இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கிய பைய எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு, ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பார்க்குற. நீ விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம், இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்து இருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சின்னு நினைக்காத. ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள், போர்படை தளபதிகள். கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை, யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை, அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருவான். மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும், நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களே என்று காட்டில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவானோ தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம் ரத்த உறவு,
இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிப்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. இவங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா. ஆதி தமிழ் மகனை இங்க பாரு, அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு, தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு. அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா? இல்ல, எல்லாரும் போட்டிருக்கான். இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு, நின்னா எல்லாரும் போடுவான், வெல்வாரு. ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது. ஏன்? தாழ்த்தப்பட்டவனா பாக்குது. நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பார்க்கிறோம். அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார், தலித்து எழில்மலை, அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர், யாரு புரட்சி பேசுறது, யாரு செயல்படு, என்ன கொடுமை பாரு. தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை 2 முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து, ஐயா தனபால் அவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர், 1 மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர், முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர், 2 அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பேர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் டேமன் ஹெரே தான் சொல்லணும். உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு, குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குவிக்கவர்களை தான் நாங்கள் பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்கள் ஏன் முச்சந்தில் இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம்? எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வைத்த வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. படிப்பு அவர் தான், சரக்கடிப்பு அவர் தான், கற்பு எல்லாம் அவர் தான், வேலை வாய்ப்பு அவர் தான், பெண் எல்லாம் அவர் தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான். அவர் தான் படிக்க வச்சாரு. அண்ணாதுரை யார் படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழக நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தாளப்பனும். பலாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். பலாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க, உங்க அப்பா, உங்க ஆளுக. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா கேட்கிறேன். நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா? என்னது விசாரிங்க. இதெல்லாம் என்ன வருது? நம்பர் 1. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது. நம்பர் 1 முதலமைச்சரின் ஆட்சியில் வருது. எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் 1 நம்ம ஒண்ணுதான். ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க. வைத்துக்கரப்பு. இந்த கூட்டத்திலே
எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு, திமிரி எழு. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை. வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் எடுத்தான், அதை தடுக்க நாங்கள் கூடியிருக்கோம், அவ்வளவுதான். திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டிருக்கோம், அவ்வளவுதான். இத்தனை சாதி இருக்கும்போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை? அவன் தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம். நேரடியாக நிலத்தில் உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம், வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம். அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கான். அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு. நல்லா கொஞ்சிக்கணும். உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல, என்னவன், என் ரத்தவன், ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான். அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற? எடுக்க முடியுமா முடியாத? எடுக்க மாட்டார்கள். இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்க பேசிய என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள். பீகார் எடுத்தது ஏன்? அங்கு பெரியார் பிறக்கவில்லை. தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார்? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன்? அங்கு பெரியாரும் இல்லை, திராவிடம் இல்லை, அதனால் எடுக்கிறார்கள். இவங்க எவ்வளவு அயோக்கிய ஃப்ராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா, ஐஏஎஸ் ஆயிருப்பியா? ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏண்டா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளை படிக்கலையப்பா, அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வைத்தது பெரியாரா? இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ், பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அத கவனத்தில் வச்சு பேசணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கு. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை
கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்கிறோம். இதை விட கொடுமை ஏதாவது இருக்கா? ஒன்றை நீ தெளிவுபடுத்திக்கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டார். அது கொடுக்கும் போகும்போது அது கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார், இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட 69 விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம், இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும், நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும், அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது. எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரே மகன், ஒரே மகன். ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து, குடியரசுத் தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசி, அது ஐயா விபி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது. அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69 விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி, சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி, அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ எடுக்கலாம், உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ். இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது, இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது. என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி பசியா குட்டியச்சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அப்பன், உன்னுடைய அம்மா. இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க. திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டவனா, அது ஒரு காலம். இந்த வஞ்சித்து ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது. என்னரும் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார். நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார். இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன், தமிழ் தேசிய நிலத்தில், தமிழர் தாய் நிலத்தில், தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா வெளிப்புற்று எழுந்து நிற்கிறது. எவரும் எதிர் நிற்க முடியாது. இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும். சும்மா அப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கணக்கு என்ன தெரியும். நீ எடுக்க மாட்ட. நாங்க இங்க நிக்கிறது என்ன, எல்லாரும் இந்த வர்றோம், வெல்றோம், எடுக்கிறோம். நமக்கு ஒரு வரலாறு வருது. தமிழ் தேசியர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும். தோற்றார்கள், துவண்டு போய்விடவில்லை. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்தார்கள். ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும்
நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள். எது ஒன்றையும் சொல்லு, அத இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை, இந்திய அரசு அது தரவில்லை. கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கு நிற்கிறான். பணம் தரல, ₹1 தர முடியாது. ₹1 விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு, ஒரு வீரம் ஒன்றும் கிடையாது. கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? என்னைக்கு தெரியும், என்னைக்கும் சொல்றது இல்லை. அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லி பாருங்களே. சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது, இடி ரைடு போகுது, என்னென்னமோ போகுது. அதுக்குள்ள ஏதோ கதவை பூட்டிட்டு பேசுவாங்க. பொறுக்கு 1,00,000 கோடி ஊழல்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1000 கோடிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா 100 கோடிம்பாங்க. கடைசியா ஒண்ணும் இல்லை, சரியாத்தான் இருக்கும்பாங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் முதி சரக்க வச்சுக்கிட்டு கறியை வறுத்து சாப்பிட்டு பேசுவாங்க போல் இருக்கு. அப்படியா? அது அப்படியா? பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு. வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியர் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன் நினைக்க. அதெல்லாம் தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல. மொத்தமா என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம். அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். டேய், சனாதனத்தை ஒழிப்போம். ஆம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோனார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2, 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட போக மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துருக்கணும். ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே கோன் 2வது தாய்க்குடி, நான் முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன். கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிச்சு, மண் தோன்றல. மண் 3வது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானே. ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல். இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம். வார்டு கவுன்சிலராக இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கானாடா? உன்னால் நம்ப முடிகிறதா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர் கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ்னா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு.
ஆனார்கள் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு, எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா, 10.5 இல்லையா, 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு, மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம் 2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், ஒரு இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். தந்திருக்காது. நாம் எல்லோரும் திறந்த மனதோடு விவாதிப்போம். உடன் பிறந்தார்களே, எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது. மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, குஜராத்திக்கு, சிங்குகளுக்கு, மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது. கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. ஆனால் என் ஆதிக்குடி பீர்வய குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலராகி நீ பார்த்தது உண்டா? முடிதிருத்திர மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்தது உண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்தது உண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்தது உண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்டா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே? நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருத்திர மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றான். ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது, களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். 2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்று வரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல. பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பள்ளு என்றால் உழவு, உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பள்ளு பாடல்கள் இருக்கிறது, முக்கூடர் பள்ளு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள், பல்லன் என்றால் உழவன் என்று பொருள், உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் வல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர், அவர் தேவேந்திர குல வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன். அறிவிக்க சொல்லி போராடினோம். பட்டியல் சமீபத்தில் எடு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை. இல்லை, அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை, சலுகை வேண்டாம். என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என் உரிமை. அப்ப என் உரிமை என்ன? என்னை ஏத்து. எதுல ஏத்து? பிசி எம்பிசில ஏத்து. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு போ. இதுல 15 இருக்கா? 18ல 3 எடுத்து கொடுத்துட்டியா? மீதியை கொண்டாந்து 5 வை, 20. ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி, அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு, எஸ்சி கொடுத்துரு, எல்லாம் பழங்குடி மக்கள் கொடுத்து, மீதி பறையர் தேவேந்திரர் நாங்கள் இருக்கோம். பிரி எங்களுக்கு குடியை எண்ணு. தேவேந்திரர் எவ்வளவு எண்ணு, எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம்,
தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறார். யாரு? புரட்சி பாவலர். இந்த இதுல என்ன கொடுமை பாரு, நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை. அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல 2015 ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு 6 மாதத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு, இந்த ஆணை இதில் இருக்கு. 2015 போட்ட உத்தரவு. 2015 போட்டது 16/2/2015. இப்போ 2025 ஆயிடுச்சு. இன்னும் அறிக்கை குழு விசாரித்து இன்னும் அறிக்கை கொடுக்குது. அது சரி, அதான் இது எனக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க. அப்போ இதில் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள், பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள். பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான்? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், நாம் எடுக்க வேண்டும். அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள், நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகும் ஒன்று. உறுதியாக நாம் வெல்லுவோம், நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம், காப்போம். குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம். அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல, நாயுடுவா, ரெட்டியா, தெலுங்கு, செட்டியாரா, எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய இடஒதுக்கீடை கொடுப்போம். பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம். அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை, பஞ்சம நிலத்தை 12 லட்சம் ஏக்கரை மீட்போம். ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தை, நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழத் தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம். நிலத்தை இழக்கக்கூடாது. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும். நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள். சேரி என்பது இழி சொல்லல்ல, மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி. அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது. ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது. தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்றாகும். தமிழ் தாயின் மண்ணாகும். இந்த உறுதியை என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த பேரணியில் பங்கேற்று, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நம்மோடு பங்கேற்ற நம் உடன் பிறந்தார்கள், நம்முடைய சகோதர இயக்கங்கள், அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் நன்றியும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.